இல்லை, இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் விஜய் கட்சியில் தான் கேட்கணும், நான் சொல்ல முடியாது. எங்களுக்கு ஏன் எதிர்த்து பேசினாரு, இப்போ ஏன் பேசலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் விஜய் நீங்கள் பார்க்குறது கஷ்டம். அவர் பனையூர் பங்களா விட்டு வெளில வர மாட்டார். அதனால் நீங்கள் அவர் கட்சி சார்ந்த நிர்வாகிகள்கிட்ட தான் கேட்கணும். இல்லை, தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் போட்டியை வந்து திமுக வெர்சஸ் தாவேகான்ற ஒரு இமேஜ் தான் ப்ரொபகண்டா பண்ணி கொண்டு வர்றாரு. அது ப்ரொபகண்டா தான். அது அப்படிலாம் களத்தில் அப்படிலாம் இல்லை. நீங்களே பாருங்க, இந்த எஸ்ஐஆர் பணி நடக்குது. இந்த எஸ்ஐஆர் பணியில் எங்கே தாவேகா எங்கே இருக்கு? நாம் தமிழர் கட்சி எஸ்ஐஆர் பணியில் பூத் லெவலில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இவங்கெல்லாம் மைக்கு தான் சார், மைக்கு, சோஷியல் மீடியா மேடைகளோட அரசியல். கீழே போய் வேலை செய்யறதுல இந்த கட்சிகளுக்கு பெரிய முனைப்பு இல்லை, கேடர் இல்லை. கீழே ஒரு பூத்தில் வேலை செய்யறதுன்னா என்ன, ஒரு வாக்குச்சாவையில் வேலை செய்யறது என்ன, அதில் என்னென்னலாம் நுவான்சஸ் இருக்குது, அதில் என்ன எக்ஸ்பர்டைஸ் வேணும், எதுவுமே தெரியாது உங்களுக்குலாம். சும்மா சவடால் அடிச்சு போவாங்க. திமுக எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றது என்ன கஷ்டம்? 4 வார்த்தை தான் சார். இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தலில் தனது செல்வாக்கை நிரூபிக்காத ஒரே கட்சி விஜய் கட்சி. நாம் தமிழர் கூட பல தேர்தலை சந்திச்சு அவங்க என்ன ஓட்டுன்னு நிரூபிச்சிருக்காங்க. எல்லா கட்சியும் நிரூபித்த கட்சிகள், கமலஹாசன் உட்பட, டிடிவி உட்பட. விஜய் கட்சி நிரூபிக்கல, அன்டெஸ்டட், நிரூபிக்காத ஒரு கட்சி. அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே விஜய் கட்சி ஆரம்பிச்சார்ல, ஏன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை? அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்குல வந்துச்சுல, ஏன் இடைத்தேர்தலில் விஜய் கட்சி போட்டியிடவில்லை? ஏன் பண்ணல? அப்புறம் கட்சியை 2026 ஆரம்பிக்க வேண்டியதானே. விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன் போட்டியிடல? சரி, உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு காமிக்கவே இல்லை. பேசிட்டு போறதுல என்ன இருக்கு? எங்களுக்கும் திமுக தான் போட்டி சொல்லிட்டு போங்க. பொலிட்டிக்கலா பீக்ல தெரியுதானே சார், எல்லா இதுலயுமே பேசப்படுற அளவுக்கு இவ்வளவு நேரம் டிஸ்கஷன் நடக்குதுல்ல விஜய்க்கு ஒவ்வொரு இடங்களையும். நீங்க ஆந்திராவில் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கிறப்ப போய் பார்த்தவங்க யாருக்கும் ஆந்திர அரசியல் நல்லா தெரிஞ்சவர் நம்ம சாஸ்திரி மல்லாடி இருக்காரு, என்னை விட பல மடங்கு நல்லா தெரியும். சிரஞ்சீவி கட்சிக்கு இப்போ இருக்கிற விஜய்க்கு சேர்ற கூட்டத்தை மாதிரி ஒரு 20 மடங்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. முதல் தேர்தலே அவர் 20% மேலே ஓட்டு வாங்கினாரு. இப்போ சிரஞ்சீவி கட்சி நடத்துறாரா? முதல் தேர்தலில் ஜெயிச்சாரா? அவர் மாத்திரம் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். வெற்றி பெற முடியலையே. அதனால கூட்டத்தை பார்த்துட்டு, கூட்டம்ங்கிறது வேற, ஓட்டுங்கிறது வேற. கிரவுட் இஸ் நாட் ஓட். அதுல விஜயும் கஷ்டப்படுவார். தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் இங்க எம்ஜிஆர் அங்க என்டிஆரை தவிர சினிமாவில் வந்து வெற்றி பெற்றவங்க யாருமே இல்லை. ஜெயலலிதா அம்மையார் கூட அதிமுக இருந்ததுனால தான் அந்த வெற்றி கிடைச்சது. தனியாக அவங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா வெற்றி கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. எம்ஜிஆர் கட்சி, அதிமுக, தொண்டர்கள், ரெட்டலை, அதை வந்து அற்புதமா அதை வேல்யூ அடிஷன் பண்ணாங்க. ஜெயலலிதா மேடம் தனியா கட்சி ஆரம்பிக்கலையே, அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கல. விஜய் ரிஸ்க் எடுத்திருக்காரு, பாராட்டுவோம். டிடிவி அவர்களும் ஐயா ஓபிஎஸும் திமுகவுக்கு எதிரானவங்கன்றது உங்களுக்கு யாருக்க சந்தேகம் இருக்கா? திமுகவுக்கு எதிரானவங்க சார், அவங்க 2 பேருமே ஆன்டி டிஎம்கே சார். ஆன்டி டிஎம்கே இருக்கிறவங்க எல்லாரும் நேச்சுரலி தே வில் கம் டு என்டிஏங்கிறது தான். சார் இது பங்காளி சண்டை சார், அது பகையாளி சண்டை. திமுகவில் எங்களுக்கு இருக்கிற முரண்பாடு பகையாளி சண்டை சார், இது எங்களுக்கு பங்காளி சண்டை இருக்குதான் செய்யும். டிடிவி, ஓபிஎஸும், எடப்பாடி அவர்களும் அதிமுக பங்காளிகள், எல்லாம் ஒரே கட்சியில் ஒன்றா அம்மா கீழே இருந்தவங்க தான். இன்னைக்கு அவங்களுக்குள்ள சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. தேர்தல் வரட்டும், எல்லாம் சரியாகும். செங்கோட்டையன் தனி கதை. அவர் தனியா கட்சியோ இயக்கமோ ஆரம்பிக்கல. இங்க ஏடிஎம்கே இருந்தாரு, அப்படியே போயிட்டாரு. இங்க இருந்து எம்எல்ஏவா இருந்தாரு, போயிட்டாரு. பட் டிடிவியோ ஓபிஎஸ் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த கட்சி திமுகவுக்கு எதிரான தானே. டிடிவி ஆரம்பிச்ச கட்சி, ஓபிஎஸ் ஆரம்பிச்ச கட்சியா? அப்படி திமுகவுக்கு அகைன்ஸ்டா இருந்துட்டு அவங்க எப்படி திமுகவுக்கு ஆதரவா செயல்படுவாங்க?